Hello guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான குக்கிங் வீடியோ ஒன்று தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கொரியன் ராமன் நூடுல்ஸ் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை, அது ட்ரை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் நான் ஸ்ரீலங்கா ப்ரீமியம் கொரியன் ராமன் நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஜஸ்ட் 250 rupees தான் வரும். ஸ்பா, கேஎல்எஸ், ஃபுட் சிட்டி, அப்புறம் இப்போ சில்லறை கடைகளில் கூட வந்துட்டு அது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியமா கொத்துமி அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் அந்த வந்து 2x ஸ்பைசின்னு போட்டிருக்கு. இங்கே 2x ஸ்பைஸ்னு போட்டிருக்கு. எனக்கு தெரியலை இது அவ்வளோ காரமாக இருக்குமா அப்படின்னு தெரியலை. பட் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்து எப்படி செய்கிறதுன்னெல்லாம் நான் பார்த்தேன். அதோட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் செய்து பார்ப்போம் இந்த மாதிரி வருது அப்படின்னு. இந்த நூடுல்ஸை விட இந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைசி கூட அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் 250 rupees. அது வந்து என்னமோ 1200 மாதிரி வருது. ஸோ நான் வாங்கலை, அது வந்து இது கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அது வாங்குவோம் அப்படின்னு தான் இருக்கிறேன். ஸோ இதுதான் வீடியோ, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக இருக்க போதா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த என்ன வீடியோ போட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு பால் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பாலில் வந்து கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் போடுவோம். தண்ணி வந்து இந்த அளவு தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நாங்கள் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் நூடுல்ஸை வந்து போட்டுக்குவோம். போட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் போட்டுருவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் வந்து நாங்கள் மற்ற நூடுல்ஸ் வாங்குறது அந்த கொத்துமி நூடுல்ஸ் அதை விட இது வந்து கொஞ்சம் தடிப்பமாக இருக்குது. சரியா, அது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் தடிப்பும் கூட. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. பவுல் ஒன்று எடுத்து இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ரைஸ் உண்மையாகவே காரமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த போட்ட உடனே வந்துட்டு அந்த காரம் வந்து மூக்குக்கு ஏறுது அவ்வளோ. ஸோ பார்க்கவே கொஞ்சம் விளங்குது. சில்லி ஃப்ளேக்ஸையும் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோ இல்லை, கொஞ்சம் லைட்டாக இவ்வளோ போல் ஆட் பண்ணுவோம். அப்புறம் இதை வந்து கொஞ்சம் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை வந்து இதில் நாங்கள் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து இப்படி சோஸ் கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கிற மாதிரி இந்த சோஸ் தான் ரொம்ப காரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கலரே ரொம்ப ரெட்டாக இருக்குது. அப்புறம் இது வந்து அந்த சும்மா அந்த லீக்ஸ் எல்லாம் வெட்டி அதை சின்னது மேலே போட்டுருக்கு. ஸோ இதையும் நாங்கள் போடுவோம். பேலன்ஸ் இவ்வளோ ஆயிருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வலிச்சு போடலை. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு.
தான் வந்துட்டு சரியாயிட்டு வருது. இப்போ மற்ற நூடுல்ஸ்லாம் டக்குன்னு கொக்காது, பட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ஆகுது. செஞ்சு வச்சிருக்கிற சோஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வந்துட்டு கொஞ்சம் இதை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன செய்ய போகிறேன்னா சீஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை அப்படியே வந்துட்டு இப்படி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இதை வந்து மூடி எப்படி வருதுன்னு பார்க்க. இந்த காரம் வந்து மேலே மூக்கில் ஏறுது. அந்த சாப்பிட்ட உடனே வந்து எந்த ஒரு ஃபீலும் இல்லை, பட் அந்த உள்ளே போனோன்னே தான் கொஞ்சம் அந்த ஸ்பைசி வந்து விளங்குது எனக்கு. அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவல், செம்மையாக இருக்குது டேஸ்ட். நான் வந்து சீஸ் போட்டிருந்தேனே, சீஸ் போட்டதால் கொஞ்சம் அந்த காரம் வந்து கம்மியாக இருக்குது. டேஸ்ட் வந்து வேறு லெவல், செம்மையாக இருக்குது டேஸ்ட். காரம் கூட வந்துட்டு உண்மையாகவே காரம் தாங்க. அது உள்ளே போனப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஃபேன் போட்டு தான் இருக்கேன். எனக்கு வேர்க்குது இங்கெல்லாம். கொஞ்சம் காரம் தான். ஆனால் காரமாக இருக்குது. காரமாக இருக்குன்னு வைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. சரி சாப்பிடுவாங்க, ஏன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. காரம் தான் உண்மையாகவே. இது 100 கிராம் தான். இதே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி காரமாக தான் இருக்குது. உள்ளெல்லாம் கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்குது. அல்சர் இருக்கிறவங்கலாம் ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு தான் சீஸ் போட்டேன். ஆனால் சீஸ் போட்டுமே எனக்கு கொஞ்சம் காரமாக தான் இருக்குது.
வந்து அல்சர் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க, அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் உண்மையாகவே. நாங்கள் மற்ற நூடுல்ஸ் சாப்பிட்றோம் தானே, அதை விட பார்க்க இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இப்போ கூட ரொம்ப உரப்பாக இருக்குது அப்படின்னு வைக்கணும்னு தோணலை, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதனால் நான் சாப்பிட்டுட்டேன். வந்து நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்லி சாப்பிட இயலாது, மந்த்லி ஒன்ஸ் அப்படி தான் சாப்பிட்லாம். அடிக்கடி சாப்பிட்டா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you in the next video. Bye.